வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்தியன்ஸ் பிளேட்டில் பார்க்க போகிறது மட்டன் எலும்பு தண்ணி குழம்பு. இன்றைக்கி நான் 1/2 kg மட்டன் வாங்கியிருந்தேன். அதில் இருக்கிற சதையெல்லாம் கட் பண்ணி எடுத்து அதை மட்டன் சுக்காவுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இதில் இருக்கிற எலும்பு வச்சு இன்றைக்கி நம்ம எப்படி தண்ணி குழம்பு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் சூடான உடனே அதில் ஒரு பிரியாணி இலை போட்டிருக்கேன், ஒரு பட்டை, ஒரு மராத்தி மொக்கு, 4 கிராம் சின்னதாக கல்பாசி, 2 ஏலக்காய். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 10 சிவப்பு மிளகாய், 4 ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நீங்கள் வறுத்து எடுக்கும் பொழுது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வறுத்து எடுக்கணும். இல்லாட்டி சீக்கிரமாக கலர் மாதிரி கருப்பாயிடும், உங்களுக்கு அது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்காது. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அந்த நல்ல வாசனை வரும், அதை வச்சே உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் மசால் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆன உடனே 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில். பச்சை மிளகாய் எப்போவுமே கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்திங்க அப்படின்னா குக்காய் வரும் பொழுது லைட்டாக வெடிக்கும். இதில் 20 சின்ன வெங்காயம் உரித்து அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை லைட்டாக நல்லா வதக்கி விட்டுடுங்க. எல்லாமே நான் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனையும் போகும், உள்ள மசால் நல்லா குக் ஆகிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தக்காளியில் மேலே ஸ்கின் லைட்டாக சுருங்கி வரும், அப்போ நம்மளுக்கு தக்காளி ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே லைட்டாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா இந்த நல்ல ஹீட்டில் இந்த மசாலாலாம் உள்ளே போயிட்டு அந்த ஆனியன் வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் இதை லைட்டாக சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மெயின் பவுடர் வந்து அரைச்சி வச்சுருக்கோம், அதுலேயே இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட்டு வெறுமனே இந்த ஆனியனோட ஃப்ளேவருக்காக தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு மசால் ப்ரிப்பேர் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுடர் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதை அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், ஹீட்டில் சேர்க்க வேண்டாம். இதில் இருக்கிற மிதமான சூடே போதும் நம்மளுக்கு. 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த மசாலா ஆறுனதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் ஹீட் ஆன உடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே அதில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டன் போன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே இப்போ இதில்
1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மட்டனோட எலும்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் நான் இப்போ வெறுமனே 1/2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு 6 விசில் விட்டுறலாம். எலும்பு நல்லா அப்போ தான் வெந்து வரும். இதோட டேஸ்ட்டே இந்த எலும்புலேருந்து வர ஜூஸ் தான். எலும்பு எந்த அளவுக்கு நல்லா வெந்து அதிலிருந்து ஜூஸ் இறங்குதோ அந்த அளவுக்கு இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் மூடி வச்சிடுறேன். 6 விசில் வந்துடுச்சு. ஸ்டீம் போன உடனே குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். எலும்பு நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா அந்த எலும்போட கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்கு, அதில் ஒட்டிகிட்டு இருந்த சதையெல்லாம் எந்த அளவுக்கு அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போது அரைச்சி வச்சிருக்கிற மசால் இதில் ஆட் பண்ணிடலாம். மிக்சியில் இருக்கிற மசாலே நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையே நல்லா வாஷ் பண்ணி இதில் விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ண முடியாது. இந்த மசாலா விடும் பொழுதே உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மட்டன் வேக வைக்கும் பொழுது ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மசால் விட்டதுக்கப்புறம் மிக்சியில் ஒட்டிகிட்டு இருக்கிற மசாலுக்கும் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதில் விட்டுருக்கேன். அதுவே உங்களுக்கு 1/4 லிட்டர் தண்ணிக்கு மேலே வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கிரேவி நம்ம எல்லாமே வறுத்து தான் போட்டிருக்கோம். எதுவுமே நம்ம பச்சையாக அரைச்சி போடலை. அதனால் எல்லாமே வறுத்த மசாலா அப்படிங்கிறதுனால கிரேவி உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். ரொம்ப நேரம் குக் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு எண்ணெய் திரிஞ்சு அப்படியே மேலே வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு அப்படி எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும்பொழுதே கிரேவி குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு தெரியுதா எந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோன்னு. ஒரு சிலர் இன்னுமே ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படிங்கிறவங்க, அப்படியே ரசம் மாதிரி இருக்கணும் கிரேவி அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இன்னும் கூட ஒரு கிளாஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் தண்ணி அப்படின்னு நீங்கள் அப்போ கணக்கில் வச்சுக்கோங்க. நான் இதில் 3/4 லிட்டர் அளவுக்கு விட்டுருக்கேன். 3/4 லிட்டருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ இது லேசாக கொதி வந்த உடனே ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா கொதிச்சு உங்களுக்கு மேலே ஆயில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம மட்டன் எலும்பு தண்ணி குழம்பு ரெடி. இந்த கிரேவி உங்களுக்கு இட்லி, தோசை, சுடு சாதம், பரோட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.